இப்போ ஒரு ஜாதக கட்டம் இருக்குன்னு நம்மளோட ஜாதக கட்டம் ஒன்று இருக்குது. அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் பார்வையில் அந்த ஜாதகம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத உறவு சொல்லுங்கள். மகர ராசி உத்திரா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. அவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். லக்னத்தில் குரு நட்சத்திரம், அதாவது கன்னியில் கேது இருக்குது. தனுசுல சுக்கிரன் நட்சத்திரம். சூரியன் சந்திரன் ராசியிலே இருக்குது, மகரத்தில் இருக்குது. கும்பத்தில் புதன் செவ்வாய், சனி ராகு மீனத்தில். இதுதான் அவருடைய ராசி கட்டம். ஒருவருக்கு மேசத்தில் சிம்மத்தில் தனுசுல விழுகிறதுக்கோ ராசி விழுகிறதுக்கோ கொடுத்து வச்சிருக்கோம். மேசம் சிம்மம் தனுசுல இருந்தா நல்லது. பாருங்க, பொதுவாக ஒரு ஜாதகத்துல 5 கூடையவன் லக்னத்தில் அமர்ந்து அவரை பாக்கியாதிபதி பார்ப்பது, 5 கூடையவனும் 9 கூடையவனும் இவரை தொடர்பு கொள்வதால் ஆன்மீகம். கும்பத்துல இருந்து ஒரு கிரகம் சிம்மத்தை பார்க்கு, சிம்மத்துல கிரகம், கும்பத்துல கிரகம், தனுசுல கிரகம். தனுசுல இந்த 3 கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகம் ராஜயோகம் அடையும். என்னைக்குமே சுகாதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதியும் 12 கூடையோடு சேர்ந்தாங்க. இந்த கல்வி காரகன் யாரு தெரியுமா? 2, 4, 5 கூடையவன் தான். 2 ஆரம்ப கல்வி, 4 உயர்கல்வி, 5 ஆதிக்கிறது. 2 கூடைய புதன் 4 கூடைய செவ்வாயோட சேர்ந்து சனி வீட்டில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் சனி இருக்க, பாவி இருக்கா? இந்த 4 கூடைய பக்கத்தில் பாவி இருந்தாலே 10 கூடையவன் 5ல் இருந்தாலும் 5 கூடையவன் 10ல் இருந்தாலும் புகழான ஜாதகம். புகழான ஜாதகம். எப்போ புகழ் வரும்? இதுல கிரகம் இருக்கிறவங்க, இதுல எல்லாத்துலயும் கிரகம் இல்லாட்டிலும் 3வது இருக்கணும், அட்லீஸ்ட் 2வது இருக்கும். ஒரு ஆளுக்கு ஏதாவது 2 வீட்டுல அதிக கிரகம் இருக்கும். ஒன்னே ஒரு ஆள் கேட்கும், எனக்கு 4 கிரகம் அதுல இருக்குமா? யாருக்காவது சிம்மத்துல 4 இருக்கு, அது தனுசுல 4 இருக்குது. இப்படி அதிக கிரகங்கள் போய் உட்கார்ந்தாலும். சுகமே சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி, நம்ம ஜோதிடத்தை ரொம்ப எளிமையாக நம்ம உறவுகள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிரகச்சேர்க்கையிலேருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜாதக கட்டம் இருக்குன்னாச்சு, நம்மளோட ஜாதக கட்டம் ஒன்று இருக்குது. அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் பார்வையில் அந்த ஜாதகம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறவுகள் சொல்லுங்கண்ணாச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு யோசிச்சதில்லை. ஏன் யோசிச்சேன்னா இவ்வளவு சொல்லிட்டோம், நம்ம உறவுகள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கட்டுமே அப்படிங்கிறக்காண்டி சொன்னது அண்ணாச்சி. இல்லை, இது நல்ல ஒரு சிந்தனை தான், வரவேற்கத்தக்கது தான். கண்டிப்பாக அண்ணாச்சி. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குற ஆங்கிள்ங்கிறதும் தெரியும். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டம் கிரகங்களை எனக்கு சரியாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அண்ணாச்சி. அவர் பிறந்த தேதி 28/1/1968 பேர் ராஜகுமார். 7:35 PM பிறந்திருக்காரு. திருநெல்வேலியில் பிறந்தவர். இதுதான் ஜாதகரோட குறிப்பு. மகர ராசி உத்திரா நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் அண்ணாச்சி. லக்னத்தில் குரு அண்ணாச்சி. சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு. லக்னத்திலே குரு. 2ல் கேது, அதாவது கன்னியில் கேது இருக்கு. தனுசுல சுக்கிரன் அண்ணாச்சி. தனுஷ் வீட்டில் சுக்கிரன் இருக்கு அண்ணாச்சி. அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் ராசியிலே இருக்கு, மகரத்திலே இருக்கு. மகரத்தில், ஆமாம், மகரத்திலே சூரியன் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் புதன் செவ்வாய், சனி ராகு மீனத்தில் அண்ணாச்சி. இதுதான் அவருடைய கட்டம், ராசி கட்டம். சிம்ம லக்கணம், லக்கணத்தில் குரு வக்கரம், 2ல் கேது பகவான், 3ஆம் இடம் சுத்தம், 4ஆம் இடம் சுத்தம், 5ல் சுக்கிரன். 6ஆம் இடத்துல சூரியன் சந்திரன். ஆமாம். கும்பத்தில் செவ்வாய் புதன், 7ஆம் இடத்துல. 8ல் சனி ராகு. சரி. வயசு அப்போ 55 57 இருக்கு. 68ல் பிறந்தவர். 68 என்ன திதி என்னாச்சு? சதுர்த்தசி. சரி, சதுர்த்தசியில் பிறந்தவர். சரி, ஓகே, ரைட், ஓகே அண்ணாச்சி. ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்போ நல்லா பார்த்துக்குங்க. பொதுவாக வந்துட்டாலே நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரோன், அதாவது என்னன்னா உயிரோன்னா சிரசு, தலை எப்படி இருக்கு, ஜீவன்னா உயிர்னா, லக்கணத்தை பலவாறு சொல்லுவாங்க, உயிரோன்பாங்க. அப்போ அந்த லக்கணம் எங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். எப்படி லக்கணம் எங்கே விழுந்திருக்கு? அப்போ சிம்மத்தில் போய் விழுந்திருக்கு. ஆமாம், சிம்மத்தில். நல்லா ஜம்முன்னு வீடு. காலப்புருஷ தத்துவத்தில் இது 5ஆம் வீடு. பொன்னேசாமி ஐயா அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். காலப்புருஷ தத்துவம் முக்கியம்னு சொல்லுவார். நான் பல வாட்டி அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ காலப்புருஷ தத்துவப்படி இது 5ஆம் வீடு. அங்கே போய் லக்கணம் வந்துருக்கு. ஒருவருக்கு மேசத்தில் சிம்மத்தில் தனுசில், மேசம் சிம்மம் தனுசில் லக்கணம் விழுகிறதுக்கோ ராசி விழுகிறதுக்கோ கொடுத்து வச்சிருக்கோம். ஓ, அப்படியா? ஆமாம், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மேசத்தில் ஒரு ஆளுக்கு லக்கணம் விழுகுது, சிம்மத்தில் விழுகுது, தனுசில் விழுகுது, அல்லது ராசி சந்திரன் அங்கே இருந்தாலே அது ஒரு தனி குடிப்பினை. எல்லாருக்கும் அது கிடைக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் எல்லாருக்குமே என்னுடைய கிளாஸ்லேயே சொல்லுவேன், லக்கணமோ லக்கணாதிபதியோ மேசம் சிம்மம் தனுசில் இருந்தால் நல்லது.
ராசிக்காரன் அங்கே இருந்தாலும் நல்லது. இது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லுவேன். அப்போ லக்கணம் போய் எங்கே விழுந்திருக்கு? சிம்மத்தில். ஆமாம், சிம்மத்தில் விழுந்திருக்கு. அப்போ அங்கே பாருங்க குரு வந்து உட்காந்துருக்கு. ஆமாம். 2ஆம் இடத்துல கேது, 5ல் தான் சுக்கிரன். ஆமாம், தனுஷுல. ஏன்னா மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா மற்றவங்களுக்கு புரியணும். ஆமாம், தனுஷுல சுக்கிரன். ஆமாம், சூரியன் சந்திரன் மகரத்தில், செவ்வாய் புதன் வந்து கும்பத்தில். ஆமாம், புதன் செவ்வாய் கும்பத்தில். சரி, மீனத்தில் சனி ராகு. சரி. இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நட்சத்திரம் என்ன வருது? உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. அப்போ ஆரம்பத்தில் சூரிய தசை, அதுக்கப்புறம் சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி வந்துருச்சா? சனி தசை வந்திருக்கும். ஆமாம், சனி தசை வந்திருக்கு. சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி தசை, சனி புத்தி அப்போ வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் வந்தால் அது வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு, ஒரு பொது கணக்கு. சரி, பாருங்க, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5 கூடையவன் லக்கணத்தில் அமர்ந்து அவரை பாக்கியாதிபதி பார்ப்பது. 5 கூடையவன் யார் இந்த லக்கணத்துக்கு? குரு. லக்னத்திலே இருக்கான். ஆமாம். பாக்கியாதிபதி 9 கூடையவன் யாரு? செவ்வாய். பார்க்கானா? இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் போய் உட்காந்தது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தனுசு குரு வந்து அங்கே உட்காந்துருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது ஏன் ஒரு ஜாதகத்தை வந்து முதல்ல இப்படி தான் பார்க்கணும், எந்த அம்சம் அவனை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு கணக்கு. சரி, இதே குரு அட்டமாதிபதியாக வாராரு. இதே குரு அட்டமாதிபதியாக வாராரு சார், 8க்கும் அவர் தானே வாராரு. செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்காரு சார் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கூடிய லக்கணத்தில் இருந்தால் குடும்பத்தை விட்டோ உறவுகளை பிரிஞ்சோ தூரதேசம் போயிருப்பார். பாதகாதிபதி லக்கணத்தை பார்த்தா அம்மா அப்பாவோட இருக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு தள்ளி போயிருப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு வரும். ஆமாம். 8ஆம் அதிபதி லக்கணத்தில் உட்காந்தாச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அதில் தப்பு இல்லை. ஆனால் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 8 கூடியவனை பார்த்தா செல்வந்தரத்தான் வாழ வைக்கும். ஒரு வழக்கை சந்திச்சிருப்பாரு, ஒரு வழக்கை சந்திச்சிருக்கலாம், அது கணக்கு வேறு. ஆனால் இவங்க செல்வந்தரத்தான் வாழ வைப்பார், கீழே விட மாட்டார். அப்போ 2-11 கூடிய தனாதிபதி யாரு? ஜாதகத்துக்கு 2க்கும் 11 கூடியவன் யாரு? புதன். அவரும் 9 குணோடு சேர்ந்து பார்க்கறாரு. அப்போ லக்கணத்தையோ லக்னாதிபதியையோ 2-11 கூடியவன் கூடினாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகர் தனவான். ஓ, சரி சரி. தனஸ்தானம் 2-11, 2, 5, 8, 11 பணம் வரும் ஸ்தானம். அப்போ 2, 5, 8, 11னா இங்கே யார் வருது? 8 கூடியவர் யார் வாரா பாருங்க, உங்களுக்கு குரு வராது. 2-11 கூடியவன் பார்க்க, அப்போ இவர் செல்வந்தரா தான் இருப்பார். முடிஞ்சா? சூப்பர். முடிஞ்சா? 5 கூடியவனும் 9 கூடியவனும் இவரை தொடர்பு கொள்வதால், நல்லா பாருங்க, 5 கூடியவனும் 9 கூடியவனும் இவரை தொடர்பு கொள்வதால் நல்லா பாருங்க, ஆன்மீகம், அரசாங்கம், அரசியல், ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டிவான வருமானத்துக்கோ அல்லது ஆன்மீகத்திலையோ பிரிச்சுவல்லையோ ஜோதிடத்திலையோ இவருக்கு அறிவு அதிகம். உண்மைதான். ஆன்மீகம், கோயில் போயிட்டே இருப்பார் எப்பயுமே, ஜாதகமும் பார்ப்பார். ஜாதகத்திலேயும் ஒரு ஈடுபாடு வரும், சாஸ்திரத்தில் ஈடுபாடு வரும், வேதம் மந்திரங்களில் ஈடுபாடு வரும். ஏன்னா 5 கூடியவன் லக்கணத்திலிருந்து பாக்கியாதிபதி பார்ப்பதால். புரியுதா? இது கொடுக்கும். சுகாதிபதி வாகனகாரகன், வாகனத்துக்கு அதிபதியானவன் சுகாதிபதினு சொல்லக்கூடியவர் யார் இந்த ஜாதகத்துக்கு? செவ்வாய். அவரும் சேர்ந்து லக்கணத்தை பார்க்க 4 கூடியவனே 9 கூடியவன், அவன் 2 கூடிய. அப்போ இவருக்கு வீடு வண்டி அப்படிங்கிறது மூலம் வீடு வண்டி வாகனம், இதனால் இவருக்கு ஆதாயம் உண்டு. எப்படி? வீடு கட்டி விற்கிறார், இதனால் ஆதாயம் உண்டு, வாகனம் உண்டு. 4 கூடியவன் வாகனம் உண்டு. சரியா சொல்றது? இவருக்கு வாகனம் உண்டு. கும்பத்துல இருந்து ஒரு கிரகம் சிம்மத்தை பார்க்கு, சிம்மத்தில் கிரகம், கும்பத்தில் கிரகம், தனுசுல கிரகம். கும்பத்தில், சிம்மத்தில், தனுசுல இந்த 3 கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகம் ராஜயோகம் அடையும். இது பேசிக் ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிபி அஸ்ட்ராலஜியோட ரூல்ஸ் அதுதான். ஆமா, அது கொடுத்துரும். அது என்ன செய்யும்? கொடுத்துரும். சரி, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி மனை காரகனும் அவனே 9 கூடியவனாகி லக்கணத்தை தொடர்பு கொள்வார். சொந்த இடத்துல கோயில் இருக்கும், அல்லது கோயில் கடன் கொடுக்கணும். இல்ல ஃபேக்டரியில கோயில் வச்சிருக்காரு, சிவன் கோயில் ஒன்று வச்சிருக்காரு. சொந்த இடத்துல கோயில் இருக்கும், அல்லது கோயில் கடன் கொடுக்கணும். நான் சொல்ல புரியுதா? இது இங்க வரும். நிச்சயமா புரியுதா இல்லையா? இது இங்க வரும். என்னைக்குமே சுகாதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதியும் 12 கூடியோடு சேர்ந்தான் 4ஆம் இடம் சுகம், 12ஆம் இடம் அதை விட சுகம். தூங்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே சுகமாக இருக்கும். தூங்கிச்சா 12ஆம் இடம் அதை விட சுகம். லக்னாதிபதி 12 கூடிய சந்திரனோட சேர்க்கை,
லக்கண அதிபதி யார்? லக்ன அதிபதி வந்து சூரியன் ஆச்சு. சூரியன். அவர் 12 கூடிய சந்திரனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல, அவர் 12 கூடிய சந்திரனோட சேர்க்கை. சுகாதிபதினு சொல்லக்கூடிய 4 கூடையும் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து லக்கணத்தை பார்க்கறனால சுகவாசியா இருப்பார். சுகவாசி தான். சுகபகத்து குறையே வராது. வரவே செய்யாது. நினைச்சா கிளம்பிடுவாரு கோயிலுக்கு. வரவே செய்யாது. நிச்சயாது வரவே செய்யாது. வரவே செய்யாது. சுகாதிபதியோட சேர்க்கை. லக்கணாதிபதி 6ல், 6 கூடவே 8ல் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும், சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். 6 கூட 8ல் வழக்கு சந்திச்சிருப்பாங்க, லோன் கடன் ஏதாவது இருக்கும். லோன் இருக்கு லோன் கடன் இருக்கும். இது 6 8. சரியா சொல்றது? இது 6 8. 2ஆம் இடத்துல பாம்பு. ஆமா, கேது. 2 கூடிய புதன் வந்து எங்க போயிட்டான்? பாதகாதியோடு சேர்ந்துட்டான். கொஞ்ச நாள் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தீங்களா? ஏன்னா ஆமாப்பாங்க. வெளியூர் போனீங்களா? துபாயில அதான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தீங்களா? துபாயில. ஆமாம் சார் அப்படிப்பார். என்றைக்குமே இந்த கல்விக்காரகன் யார் தெரியுமா? 2 4 5 கூடையவன் தான். 2 ஆரம்ப கல்வி, 4 உயர்கல்வி, 5 ஆதிக்கடை. 2 கூடிய புதன் 4 கூடிய செவ்வாயோடு சேர்ந்து சனி வீட்டில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் இப்போ சனி இருக்கா, பாவி இருக்கா? இந்த 4 கூடிய பக்கத்தில் பாவி இருந்தாலே தடைப்பட்ட கல்வியில் தடை வந்துடும். படிப்புக்கு தள்ளி போகிறது, இந்த அரியர் வச்சு எழுதுறது, இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன தடைகளை ஆரம்பத்தில் செஞ்சுருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த புதன் செவ்வாய் சனி வீட்டில் இருக்கிறதுனால படிக்கும் காலத்தில் அவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். அதான் சொல்றேன், செவ்வாயும் புதனும் சனி வீட்டில் உட்காந்தா படிப்புல தடை, படிக்கும்போது சண்டை கிண்டே போட்டு வந்துருவாங்க அப்படின்னு அதை சொல்லலாம். சரி, 7ஆம் இடம் மனைவி ஸ்தானமா? ஆமா, 7ஆம் இடம் என்ன ஸ்தானம்? மனைவி ஸ்தானம். மனைவி ஸ்தானம் நல்லா கவனிச்சுக்கணும். அங்க போய் 4 கூட போய் உட்காந்துருக்கோம். 9 கூட மனைவியும் ஆன்மீகவாதி, ஆச்சாரமானவர். எப்படி ஆச்சாரமானவர்? ஆச்சாரமானவர், ஆன்மீகவாதி. 4ங்கிறது வாகனம், இருப்பிடம், பூமி, மனை. அது போய் எங்கே உட்காந்துருக்கு? மனைவி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. எது? மனைவி ஸ்தானம். மனைவி ஸ்தானத்தில். அப்போ மனைவி பேரில் சொத்து இருக்கும், அல்லது கூட்டு பத்திரம் இருக்கும், ஜாயின் பத்திரம் இருக்கும். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், 4ஆம் இடம் பூமி மனைக்கு காரங்க. அப்போ அவங்க பேரில் இருக்கு. நீங்கள் எதுக்கு இதை வழக்கம் சொல்கிறோம்னா, கேட்குற எல்லாருக்குமே புரியட்டும். எல்லாருக்குமே புரியட்டும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பூமி மனைக்காரன் போய் அங்கே உட்காந்துருக்கான். அப்போ அவங்க பேரில் சொத்து பத்துக்கள் இருக்கு. நான் சொல்ல புரியுதா? கூட்டு பத்திரம் இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும். அப்படிங்கிறது இங்கே ஒரு கணக்கு. நான் சொல்ல புரியுதா? ஆமாம். லக்னாதிபதி போய் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கப்படாது. என்னது? லக்னாதிபதி சிம்ம லக்கணத்துக்கு வந்து சூரியன் மறைஞ்சாலும் கெட்டாலும் யோகம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் மறைஞ்சாலும் கெட்டாலும் யோகம் இருக்கு. ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்து 6ல் விட்டார். அப்போ சூரிய தசை முடிஞ்சிருச்சு, அப்புறம் சந்திர தசை முடிஞ்சு, செவ்வாய் தசை முடிஞ்சு, ராகு தசை முடிஞ்சு, குரு தசை. அப்போ இந்த ஜாதகத்தில் 10 கூடவே 5லையா? எங்க 10 கூடவே 5? 10 கூடவே 5ல். 10 கூடவே 5ல் இருந்தாலும் 5 கூடவே 10ல் இருந்தாலும் புகழான ஜாதகம் வரும். 10 கூடவே 5ல் இருந்தாலும் 5 கூடவே 10ல் இருந்தாலும் அந்த ஜாதகம் என்ன ஜாதகம்? புகழான ஜாதகம். எப்போ புகழ் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? புகழ் எப்போ வரும்? 10 கூட யார் வீட்டில் உட்காந்துருக்கான்? குரு வீட்டில். யாரும் எங்கே பார்க்கும்? புதன் வீட்டை பார்க்கும். ஆமாம். அப்போ குருவுடைய திசையிலையோ புதன் திசையிலையோ தான் கிடைக்கும். சனிக்கு அப்புறம் வர திசையில கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி குரு தசை வந்துருச்சே. ஆமாம், குரு தசை இவருக்கு நல்லா இருந்திருக்கும். 5 கூட 10ல் 10 கூட 5ல் இருந்தால் புகழான ஜாதகம் எங்கே உட்காந்துருக்காங்க அது புகழை தந்தே தீரும். ஒரு கிரகம் எங்கே உட்காருதோ அந்த வீட்டுக்காரன் பொறுப்பு. புரிஞ்சா? ஓகே. சரி, 3ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடியவர் யார் இந்த லக்கணத்துக்கு? சுக்கிரன் ஆச்சு. அவர் போய் 5ல் உட்காந்துருக்காரு. ஆமாம், 5ல் உட்காந்துருக்காரு. அப்போ இவர் வந்து இடமாற்ற கிரகம் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடும். பிறந்து வளர்ந்த இடம் ஒன்று, வாழ்ந்த இடம் ஒன்று. ஆமாம், புரியுதா? ஆமாம். இவருக்கு இசை, விளையாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாட்டம் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாதிரி பெயரடைஞ்சவர் அப்படின்னு சொன்னால் சரியா இருக்கும். நிச்சயமா. எப்படி பார்த்தீங்களான்னு அருமையான நீங்கள் இந்த நம்ம பாவகத்தை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. இப்போ இவருக்கு வந்திருக்கிறது சனி தசை வந்துருச்சா? ஆமாம், சனி தசை, சனி புத்தி. இப்போ சனி வீட்டில் யார் இருக்கா? 9 கூட இருக்கானா? ஆமாம் நச்சி, 9 கூட இருக்கானா? ஆமாம். 4 கூட இருக்கானா? இப்போ பாருங்க, சனி தசை வந்த உடனே வெளியூரில் இடம் வாங்கினீங்களா? வெளியூரில் ஏதாவது வீடு கட்டுறீங்களா? அதிகமாக பயணம் இருக்கா? ஆமாம். நம்ம ஆன்மீக பயணம் அடிக்கடி போயிட்டு இருக்காரு. ஆமாம், அதை கொடுத்துரும். இங்கே சனி 8ல் போயிடுச்சு, 6 கூட 8ல் போயிட்டானு என்ன சொல்லக்கூடாது. 6 கூட தசை அவன் 8ல் போனான், எங்கே பார்க்கான்? 10ஐயும் 2ஐயும் பார்க்கான். சனி திசையில் ஒரு லோன் கடன் வாங்கியிருப்பாங்க. அது தொழில் பண்ணுறாலும் வாங்கும் கொடுக்கும். சரியா சொல்கிறது? அப்போ இந்த சனி வீட்டில் யார் இருக்கா? லக்னாதிபதி. லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல 12 கூட இருக்காரு.
அப்போ இந்த சனி வந்த உடனே நல்ல பயணம் அதிகம். வேறு ஸ்டேட்டுக்கு போனியா, வேறு நாட்டுக்கு போனியா, ட்ராவல் பண்ணிங்களா, சுற்றுனீங்களான்னு கேளுங்க. பயணம் அதிகம், செலவு அதிகம். ஆமாம். அதுக்கப்புறம் வயசுக்கு அது 6ஆம் இடம், வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இருக்கும், பார்த்துக்கங்கன்னு சொல்லுவோம். பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராது, பெருசு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9 கூடிய லக்கணத்தை பார்த்து அங்கே இருக்கனால அது பெருசாலாம் வராது. இவங்களுக்கு குழந்தைகள் நினச்சிக்கோங்க. குழந்தைகள் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா 5ல் சுக்கிரன் இருக்கா? ஆமாம். அப்போ பெண் குழந்தை இருக்கும். இருக்கு. ரைட்டா? 5 கூட லக்கணத்தில் இருந்தாலும் குழந்தை உண்டு. 5-1 சம்பந்தம், 9-1 சம்பந்தம் இருந்தாலே வந்து குழந்தைகள் உண்டு. இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. பெண் குழந்தைகள் இருக்கு. இருக்கலாம், இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 9 கூட லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணாதிபதி 9ல் இருந்தாலும் ஆணு உண்டு பெண்ணு உண்டுன்னு ஒரு விதி, பொது விதி. ஆமாம். 2 பெண் 1 ஆணு தான். குழந்தைகள் உண்டு. அதுல எல்லாம் அது இல்லை. 10 கூடியவன் 5ல் போய் உட்கார்ந்ததுனால, பாதகாதிபதி 5 கூடியவனை பார்த்ததுனால ஏதாவது கரிச்சிதவு இருக்கலாம். அது அவங்களுக்கு கேட்டால் தெரியும். ஆனால் குழந்தை உண்டு. என்ன உண்டு? குழந்தை உண்டு. குழந்தை உண்டு அப்படின்னு அதில். அப்போ ஜீவனகாரகனே புத்திரஸ்தானத்திலையா? குழந்தைகளுக்குலாம் சாப்பாட்டு குறை வராது. எப்படி சாப்பாடு குறை வராது? ஜீவனகாரகனே எங்கே இருக்கான் 10 கூட. அப்போ பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பார். பிள்ளைகளும் நல்ல வருமானம் செய்யும். ஜீவனகாரகன் புத்திரஸ்தானத்தில் குழந்தைகளுக்கு எந்த காலத்துலையும் ஜீவனத்துக்கு குறை வராது. சூப்பர் நச்சு. இப்படி நீங்கள் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆமாவான்னு கேளுங்க. நான் சொன்னதை நீங்கள் கேளுங்க. ஆமாம், கரெக்டு பாருங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஜாதகம் வச்சேன். இப்போ நம்ம உறவுகள் நிறைய ஜாதகம் அனுப்புகிறாங்க. பட் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா கஷ்டம் நம்மளுக்கு. ஆனால் இந்த ஜாதகம் தெரிஞ்ச ஜாதகம்னால நான் உங்கள்கிட்ட கேட்கறது காரணம்னா, பார்க்கும் உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடத்தை எப்படி நம்ம தெரியணும், ஒரு ஜாதகத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏன் இந்த கிரகத்தை 2 தடவை கேட்டேன்னா அப்போ தான் மைண்டில் உட்காரும். அது நம்ம இருக்கும். இப்போ இவருக்கு வந்து கேது இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கு. நேத்திரஸ்தானத்தில் கேது இருக்கு. வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கு. அந்த இடம் திதிசூன்யம் வேற. சதுர்த்தசின்னா 4 காரணம். ஆமாம். அப்போ ஒரு கண்ணு பல்லு சம்பந்தமா தொந்தரவு இருக்கும். கண்ணாடி போட்டிருக்காரான்னு கேட்கலாம். உபயோகம் மேலே எல்லாமே அவருக்கு சதுர்த்தசியில் அது 2ஆம் இடம்னால கண்ணு பல்லு தொந்தரவு, கண்ணாடி போட்டிருக்காரா இப்படி கேட்கலாம். கண்ணாடி போட்டிருக்காரு இப்படி கேட்கலாம். 2வது 2 கூடியவனும் 9 கூடியவனும் சேர்ந்து 7ஆம் இடம் வந்து சோசியல், பொது வாழ்க்கையில். இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு கோயில் குளத்துக்கோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். உதவி மனப்பான்மை. தனாதிபதி பாகிஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது, ஹெல்ப் பண்ணுறது, படிப்புக்கு உதவி செய்கிறது, அது யார் கஷ்டம்னா கொடுக்கறது, கோயிலுக்கு கொடுக்கறதெல்லாம் அங்கே வந்துடும். நம்ம 2 கூடியவர் 7ல் இருந்தால் இவருடைய பணம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவார். மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். பாகிஸ்தானாதிபதி லக்கணத்தை பார்க்கல, அது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய ஜோசியர், டாப் ஜோசியருக்கு பாருங்க, லக்கணத்திற்கோ லக்கணாதிபதிக்கோ பாகிஸ்தானாதிபதி தொடர்பு இருக்கு. இருக்கு. ஆமா. 2வது வந்து இந்த 5-9 கூட லக்கணத்துக்கு தொடர்பு உண்டாச்சுன்னா ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கும் சார். யாரா இருந்தாலும் சரி, இவர் படிக்காரா இல்லையே தெரியாது, எல்லா ஜோதிட வகுப்பு எல்லாத்துலயும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். யாருக்காவது இருந்தா சரி, ஏதாவது ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரியோ சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்கும். இதை இவங்க மேன்மைப்படுத்திடும். சூப்பர். அதே மாதிரி அட்டமாதிபதி லக்கணத்தில் பாக்கியாதிபதி ஆயுள் பலம், ஆயுளுக்கு தோஷம் இல்லை, ஆயுளுக்கு தோஷம் இல்லை, ஆயுள் பலம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம பொதுவாக அப்படித்தான் சொல்லணும். ஜோசியருடைய வாக்கில் என்றைக்குமே வந்து மைனஸாக சொல்லக்கூடாது. ஆமாம், கடவுளுடைய அது தனி, ஆனால் நம்ம உயர்வாக தான் சொல்லணும் அப்படிங்கிறது அதில் ஒரு கணக்கு. சரியா? இதெல்லாம் வந்து இவர் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு எப்படி பற்றியெல்லாம். 2வது வந்து நினச்சி மறைவு ஸ்தானங்கள் எத்தனை கிரகம் இருக்கு? 6ல் 2 கிரகம், 8ல் 2 கிரகம் இருக்கா? ஆமாம். மறைவு ஸ்தானங்களில் வந்து 3-4 கிரகம் இருந்தாலே அது யோகம் தான் ஆச்சு. கிரகங்கள் மறைவு பெறுவதும் ஒரு வகையில் என்னது, யோகங்களை தந்தே தீரும். எப்படி பார்த்தீங்களா? கிரகங்கள் மறைவு. நீங்கள் நிறைய பேர் ஜாதகத்தில் பாருங்க, கிரகம் மறைஞ்சிருக்கும். இந்த மறைவு பெற்ற கிரகங்கள் உள்ள ஜாதகங்கள் பூரா பாருங்க நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்கேயும் பாருங்க, கும்பத்தில் கிரகம் இருக்கா? ஆமாம், கும்பத்தில் கிரகம் இருக்கு. தனுசுல இருக்கா? ஆமாம், இருக்கு. அப்புறம் சிம்மத்தில் இருக்கா? நம்ம என்ன சொல்லுவோம், கும்பம், சிம்மம், தனுசு, மேசம், அதில் கிரகம் இருந்தாலே டாப். இதில் 2 இருந்தாலும் போதும். இங்கே யாருக்கு வேணாலும் பாருங்கள், மேசம், சிம்மம், தனுசு, கும்பம், 1, 5, 9, 11. இதில் கிரகம் இருக்கிறவங்க, இதில் எல்லாத்துலேயும் கிரகம் இல்லாட்டிலும் 3வது இருக்கணும், அட்லீஸ்ட் 2வது இருக்கணும். இவங்க பூரா டாப். ஒரு ஆளுக்கு வந்து ஏதாவது 2 வீட்டில் அதிக கிரகம் இருக்கும். ஒன்றே ஒரு ஆள் கேட்கும், எனக்கு 4 கிரகம் அதில் இருக்குமா. யாருக்காவது சிம்மத்தில் 4 இருக்கு, அது தனுசுல 4 இருக்குது. இப்படி அதிக கிரகங்கள் போய் உட்காந்தாலும் டாப் தான். இந்த ஜாதகரை உயர்த்தாம விடவே செய்யும், கண்டிப்பா உயர்த்தும். சூப்பர். இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் விரயம்
பயணம் அதிர்ஷ்டம் சுற்றிக்கிட்டே வாங்க, கொஞ்சம் செலவாக தான் பயப்படாதீங்க, ம் அது உங்களை காப்பாற்றும். சூப்பர். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில பல தொழில இருக்காரு, அது எப்படி என்னாச்சு? அதாவது சனியோட ராகு சேர்ந்துருக்காங்க. ஆமா, சனியோட ராகு சேர்ந்து. சனியோட ராகு சேர்ந்தாலே என்னாச்சு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணலாம். சனி ராகு சேர்க்க வந்து தொழிலுக்கு பிரமாதம் ஆச்சு. என்னாச்சு, சனி ராகு, சுக்கிரன் ராகு, குரு ராகு, இதில் வந்து பாருங்க என்னாச்சு, நல்ல உயரத்தில் தான் போயிருக்காங்க என்னாச்சு. இடையில பாதிப்பு வந்திருக்கும், சிரமம் வந்திருக்குங்கிறது நம்ம கணக்கு கிடையாது. ஆனால் வெள்ளா தான் இருப்பாங்க. சனி ராகு, இன்னொன்று என்னது, குரு ராகு, சுக்கிரன் ராகு. இதெல்லாம் பாருங்க, டபார்னு பணத்தை அள்ளி வீசிடும், பெரிய செல்வத்தை கொடுத்து உயர்த்திடும். என் அனுபவத்தில் சொல்கிறேன், நிச்சயம் எனக்கு சின்ன அனுபவம் தான் இருந்தாலும் சொல்கிறேன். நிச்சயமா நாச்சு, நிச்சயமா. அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன், உங்கள் ஜாதகத்தை காமிச்சு நான் கேட்டேன், இன்னும் சொல்லலை நான் இன்னைக்கு இதுக்காக. இந்த சின்ன சின்ன மைனஸ் 12 இருக்கிறதுனால சின்ன ஹெல்த் இஷ்யூ, ஒரு லோன் கடன் இருக்கும், எதிரியை சிந்திச்சிருப்பாரு, அப்படி இப்படி அதைத்தான் இருக்கும். தவிர மேக்சிமம் ஒரு 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 குவாலிட்டியான ஆள் தான். ஆமாம், ஜாதகம் பொதுவாக பெரிய செல்வம் இப்படி தான் பார்க்கணும். நிச்சயமா நாச்சு, இப்படி தான் பார்க்கணும். 8 கூட லக்கணத்தில் இருக்காங்க. ஆமாம், 8 கூட அதை 11 கூட பார்க்காம பாருங்க. இது இப்படி இருந்தாலே செல்வமாக தான் இருப்பாங்க. ஒரு அந்தஸ்தாக தான் வாழ வைக்கும். இவ்வளோதான் நம்ம சார், நம்ம என்ன நம்ம மீட்டிங்கில் பேசுகிறோம், என்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கோம், நம்ம வீடியோவில் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் அந்த ஜாதத்தில் அப்ளை பண்ணி. ஆமாம், வேற ஒன்றும் பண்ணலையே நம்ம. பேசுனதும் இதுவும் ஒன்றா தான் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் நச்சு, சுகமே சொல்க. வணக்கம் நச்சு.